Good evening students. Class ஆரம்பிக்கலாம். நேத்து எங்க நிறுத்திருக்கோம்? Exercise 8.1ல நம்ம 17 questions complete பண்ணியாச்சு. So we have to start with the 18th question. என்ன சொல்லுது? Radii of two solid hemispheres are in the ratio 3:5. Find the ratio of their curved surface areas and the ratio of their total surface areas. Yeah? Suppose C1, let C1, C2 and T1, T2 be the CSA and TSA, total surface area. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. What is C1 is to C2? Therefore, C1 is to C2 is equal to 5. இல்லையா, முதல்ல நமக்கு 4 எக்ஸ்ட்ரா வந்து C1 எவ்வளவு, ஒரு இது வந்து ஹெமிஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியர் அப்படிங்கும்போது நமக்கு 2 pi r ஸ்கொயர் இல்லையா, ஸோ 2 pi r 1 ஸ்கொயர் இஸ் டு 2 pi r 2 ஸ்கொயர். சரிதானா? R1 R2 are the radii of the two hemispheres. அப்படி இருக்கும்போது 2 cancel ஆயிடும், pi cancel ஆயிடும். Therefore we have R1 square is to R2 square. But நமக்கு R1 is to R2 என்னன்னு கொடுத்திருக்காங்க? is equal to 3 is to 5. அது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா போதும். Therefore 3 square is to 5 square which is 9 is to 25. இது C1 is to C2. சரியா? இதே இது T1 is to T2 போட்டோம்னா என்ன ஆகும்? total surface area வந்து 3 pi r square இல்லையா? அப்போ T1 is to T2 is equal to 3 pi r1 square is to 3 pi r2 square. திரும்பவும் 3 pi cancel ஆயிரும். r1 square is to r2 square, that is 3 square is to 5 square which is 9 is to 25. Therefore ரெண்டுமே ரேஷியோ ஒன்று தான். CSAனாலும் 2SAனாலும் நமக்கு வந்து அந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால ரேஷியோ இஸ் த சேம். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போமா? Nineteenth question. Find the curved surface area and the total surface area of a hollow hemisphere. Hollow hemisphere whose outer and inner radii are 4.2 centimeters and 2.1 centimeter respectively. என்ன கேட்டிருக்காங்க? Find the curved surface area and the total surface area of a hollow hemisphere. Outer radii, inner radii கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. அதாவது இது ஹெமிஸ்பியரா இருந்தா இதுக்குள்ள இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும் இல்லையா? அதானே மீனிங். இப்படிதான் இருக்கும். சரியா? அப்போ என்ன கொடுத்திருக்காங்க? அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியை கொடுத்திருக்காங்க. அவுட்டர் வந்து 4.2, அவுட்டர் 4.2. அப்போ இந்த ஃபுல் ரேடியஸ் 4.2 சென்டிமீட்டர்ஸ். இன்னர் ரேடியஸ் எவ்வளவு? 2.1 சென்டிமீட்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. நம்ம அவுட்டர் CSA கண்டுபிடிக்கலாம், இன்னர் CSA கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபைண்ட் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது ரெண்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நீ ஆட் பண்ணேன்னா you will be getting it. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா போடும்பொழுது நீ இமேஜின் பண்ணி பாரு, ஒரு ஹெமிஸ்பியர் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அது அந்த கொட்டாங்கச்சி மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு தேங்காய் வந்து அப்படி உடைச்சு ஒரு கோகனட் வந்து கட் பண்ணி எடுத்தேன்னா அந்த திக்னஸ் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், வெளியே வந்து என்ன ஆகும்? ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த ரிங் வந்து இப்படி இருக்கும், சர்க்குலர் ரிங் ஒன்று இருக்கும். இந்த இடம் ஹாலோவா இருக்கும் இல்லையா? இது என்ன ஆகும்? இது உனக்கு திக்னஸ் கொடுக்கும். இதுதான் அந்த திக்னஸ்.
இல்லையா? அப்ப இதோட ஏரியாவும் சேர்த்து ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஆனா இதோட ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? இப்போ சப்போஸ் திஸ் இஸ் கேபிட்டல் ஆர், இந்த ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்தோம்னா பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர். இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணாதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். முதல்ல நம்ம இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். அதாவது இன்னர் CSA is equal to 2 pi r square இல்லையா? Then outer CSA is equal to 2 pi capital R square. இங்க என்ன? R equal to 2.1 centimeters and இங்க capital R equal to 4.2 centimeters. அப்ப what is the total CSA? curved surface area மட்டும் total அப்படின்னு கேட்டா, therefore total, அதாவது find the curved surface area ன்னு கேட்டிருக்காங்க. total surface area நம்ம முதல்ல அப்புறம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல therefore CSA of the hemisphere, CSA of the hollow hemisphere is equal to 2 pi capital R square plus 2 pi small r square இல்லையா? which is equal to தனித்தனியா 2 into 22 by 7 into r போட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா டைரக்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னா 2 pi வெளியே எடுத்துருவேன். சரியா? 2 pi வெளியே எடுத்துட்டு I will work out the rest of it. அப்படி இல்லைன்னா நீ இப்படியே போடலாம், தப்பு இல்லை. 2 into 22 by 7 into 4.2 into 4.2 plus 2 pi 2 into 22 by 7. ஏன் 22 by 7 தைரியமா நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாரு. இந்த 21 42 ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இப்போ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா we'll be getting the answer for CSA. பாரு, 1 7 is 7, 0 7s, இங்க 6 7s இல்லையா? அதே மாதிரி இங்க 1 7 is 7, 0 7s, இங்க 3 7s. சரியா? இப்போ நீ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா போதும். So let us multiply. இது 44 into இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணு, 12 1 carries 24 plus 1 25. அப்ப 2.52. சரியா? பிளஸ் இங்கேயும் 44 into இது மல்டிப்ளை பண்ணு, 3 1s are 3, 3 2s are 6, 0.63. ஏன்னா 2 decimal places இருக்கு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, அது மறந்துடக்கூடாது. So this is equal to 44 into இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் இல்லையா? 2.52 plus 0.63. ஏன்னா 44 44 காமனா இருக்கு, ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், ஈஸியா இருக்கும். So 44 into ஆட் பண்ண 5 11 3.15 3.15 into 44 3.15 into 44 போட்டோம்னா இங்க ஒரு 60, இங்க ஒரு 12 இல்லையா? எஸ். அதே மாதிரி எதுக்கு 44 கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருந்தேன்னு பாத்துக்கோ. இப்ப மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். உங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு, அப்ப இங்க 2 டிஜிட்ஸ் இல்லையா? So it is 138.60 centimeter square. சரியா? இது மாதிரி நீ கண்டுபிடிச்சு எழுதலாம், தப்பு இல்ல. இது எதுக்காக 22 by 7 எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, இந்த 4.2 to 2.1 ரெண்டுமே வந்து divisible by 3 divisible by 7 அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி செய்தோம். சரியா? இல்ல இத பை வச்சுட்டு நான் செய்யறேன் மேம் அப்படின்னு சொன்னா அதுலயும் தப்பு இல்ல. புரியுதா? பை வச்சுட்டு செய்யணும் அப்படி செய்வேன், இத ரொம்ப ஈஸியா நீ ஹேண்டில் பண்ணலாம். அதனாலதான் பைக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட்டே பண்ண வேண்டியது இல்ல. புரியுதா? அப்ப என்ன செய்வோம், பைக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணாம 2 பை அப்படியே வச்சுக்குவோம். வச்சுட்டு r ஸ்கொயர்
plus r square. That is 2 pi into 4.2 square plus 2.1 square. 21 into 21 வந்து 441. அப்போ 4.41 பாரு 2 pi into இப்போ 4.2 ஸ்கொயர் பண்ண 2 2s are 4 4 2s are 8 8 2s 16 இல்லையா இப்போ 16 க்கு இங்க 6 போட்டோம் 1 carries இங்க 16 plus 1 17 and ஆன்சர்ல நம்பிக்கை இல்லைன்னா you can try like this 42 into 42 போடலாம் 2 2s are 4 2 4s are 8 4 2s are 8 4 4s are 16 add பண்ண 4 6 7 1 2 digits 17.64 சரியா அதே மாதிரி 21 ஸ்கொயர் வந்து 441 இங்க ஸ்கொயர் பண்ற இங்க பாயிண்ட் ஒரு டிஜிட் இருக்கு இங்க 2 digits புரியுதா இப்ப ஆட் பண்ண 2 pi into 5 10 1 carries 21 22 pi இப்ப multiply பண்ண 2 into this it will give you 44.1 pi centimeter square இப்படியே வச்சுக்கலாம் இதுலயே நீ வந்து பைக்கு வந்து 22/7 போட்டேன்னா நம்ம முதல்ல பார்த்த ஆன்சர் நமக்கு வந்துரும் புரியுதா இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் they have asked you to find out the total surface area ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் curved surface area கூட இந்த pi into r plus r into r minus r போட்டு அதை ஆட் பண்ணோம்னா you will be getting the total surface area ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா அப்போ டயகிராம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் so area of the ring is equal to formula அப்படியே எழுது pi into r plus r into r minus r equal to pi அப்படியே நம்ம இங்க வந்து pi அப்படியே தான் வச்சிருக்கோம் அதனால இங்க நம்ம பைக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம் pi into r plus r capital R is 4.2 plus 2.1 into 4.2 minus 2.1 இல்லையா ஆட் பண்ண pi into 6.3 into 2.1 equal to pi into multiply பண்ணுவோமா 21 3s are 63 so 3 6 remains சரியா 21 into 6 6 1s are 6 6 2s are 12 126 இப்ப ஆட் பண்ணனா 132 பாயிண்ட் எங்க வைக்கணும் 13.23 சரியா இத இதோட ஆட் பண்ண இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் 13.23 pi centimeter square therefore TSA is equal to CSA plus area of ring which is equal to 44.1 pi plus 13.23 pi add பண்ண 3 வந்து 10th digitல இருக்கு 100th digitல அப்ப அங்க இங்க ஒண்ணுமே இல்ல 0 ன்னு வெச்சுக்கணும் அப்போ so it is 3 again 3 7 5 57.33 pi centimeter square புரியுதா இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா தேடிட்டு நம்ம போக வேண்டாம் அடுத்த क्वेश्चन போய்டுவோமா என்னமா இன்னைக்கு கேர்ள்ஸ் டர்னா விளையாடுறது ஒரு சீரியஸ்னஸே இல்லமா உங்களுக்கு அடுத்த क्वेश्चन போலாமா last question in the exercise question number 20 என்ன கேட்டிருக்காங்க the inner curved surface area of a hemispherical dome of a building needs to be painted உள்ள மட்டும் பெயிண்ட் பண்ண போறாங்க if the circumference of the base is
17.6. இப்ப ஹெமிஸ்பியருங்கும் போது பேஸோட அதே ரேடியஸ் தான் அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆகவும் இருக்கும். Find the cost of painting at the rate of 5 rupees per square meter. Circumference கொடுத்திருக்காங்க, நீ அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். Then hemisphere அப்படிங்கிறதுனால 2 pi r square போட்டேன்னா you'll be getting the CSA இல்லையா? So given circumference equal to 17.6 meters இல்லையா? That is 2 pi r is equal to 17.6 meters. Therefore r is equal to 17.5, 6 by 2 pi meters. சரிதானா? அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்? we have to இப்படியே வச்சுக்கோ, இது ஒரு தப்பு இல்ல, புரியுதா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? we have to find out the curved surface area. Therefore curved surface area of hemisphere equal to therefore போட வேண்டாம் இல்லையா, is equal to 2 pi r square, which is equal to 2 pi into r க்கு இதே substitute பண்ணு, 17.6 by 2 pi into 17.6 by 2 pi இல்லையா, r square. இப்போ ஒரு 2 pi கேன்சல் ஆயிடும். ஈஸியா முடிஞ்சுதா? பைக்கு வேல்யூ போட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி தேவையே இல்லை, இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு அவசியப்பட்டால் நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். இப்போ 2 கேன்சல் பண்ண 2 1s are இங்க 8 2s are 16, 8 2s are 16 இல்லையா? Therefore it is equal to 8.8 into 17.6 by pi மட்டும் இங்க இருக்கு டினாமினேட்டர்ல. அப்போ 22 இங்க 7 மேல. சரிதானா? இப்ப ரொம்ப ஈஸியா கேன்சல் பண்ணா, உனக்கு கேன்சல் பண்ண இப்ப 88 இதையும் எப்படி கேன்சல் பண்ணன்னு தெரியாதா? ஈஸியா தெரியும். 122 is 22 இல்லையா? இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன செய்யணும்? முதல்ல 8 எடுத்து பார்க்கணும். 8 வந்து ஹோல் நம்பர், ஹோல் நம்பர்ல 22 போகாது, so 0 பாயிண்ட், அப்புறம் 88 ஆகும். 88ல 22 goes 4 times, முடிஞ்சது வேலை. இப்போ 7 4s are 28, அப்ப 2.8. அப்ப this is 17.6 into 2.8 meter square. இப்போ நான் ஒன்னும் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறது இல்ல, ஏன்னா அது கேட்கவே இல்லை எனக்கு. ஃபைண்ட் த சிஎஸ்ஏன்னு கேட்கவே இல்லை, அவங்க டைரக்டா கேட்கறது ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் தான் கேட்டிருக்காங்க. அங்க ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மல்டிபிள் எனக்கு இருக்கு, ஒரு ஃபேக்டர் 5 இருக்கு. அப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் 5ஆல மல்டிப்ளை பண்ணினா இந்த 28 வச்சு மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா ஐ வில் மல்டிப்ளை பை a smaller number. Let's see. Therefore cost of painting is equal to 17.6 into 2.8 into 5 rupees இல்லையா? Per square meter it is 5 rupees. அப்ப இவ்வளவு ஸ்கொயர் மீட்டருக்கு this much. இப்ப மல்டிப்ளை பண்ணு, 5 2.8 நீ மல்டிப்ளை பண்ணேனா you will be getting 14. புரியுதா? So this is rupees 17.6 into 14, which is equal to rupees, multiply பண்ணுவோம், 14 6 are 84, அப்போ 8 remains. 14 7s are 98, 98 plus 8 வந்து 106, so 6, 10 remains. 14 ones are 14 plus 10 24, இங்கே பாயிண்ட் இல்லையா? இவ்வளவு ருபீஸ். So 246.4. அந்த 0.4 நம்ம எப்படின்னு எழுதலாம்? பைசா எழுதுறதுனால கூட ஒரு 0 சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். So it is 246.40 rupees. This is the cost of painting. புரியுதா? எல்லா இடத்துலயும் நீ மல்டிப்ளை பண்ணணும் கிடையாது. ஃபைனல் ஆன்சர் உனக்கு மல்டிப்ளை பண்ணி கரெக்டா கொடுத்தா போதும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்த எக்ஸசைஸ் போனோம். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ண போறோம்? என்ன முதல்ல வந்து
we'll find out what we need for doing the next question, next exercise. Next exercise pathena, we are going to deal with only volumes. சரியா? நம்ம என்ன பார்க்க போறோம்? வால்யூம் பார்க்க போறோம். வால்யூம் அப்படிங்கும்போது what are the volumes that we use? நம்ம இப்ப படிச்சிருக்கிறது 3 ஷேப்ஸ் படிச்சோம் இது வரைக்கும். சிலிண்டர், கோன், then sphere. அது போக ஃப்ரஸ்டம்னு ஒன்னு இருக்கு நமக்கு இல்லையா? அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிட்டு we'll start doing the exercise. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னமா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். பேஸ் ஏரியா இன்டு ஹைட், தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே இது வால்யூம் ஆஃப் கோன் போடும்போது உனக்கு சொல்லி தந்தேன். இட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? தென் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் is equal to 4/3 pi r cube. ஞாபகம் வச்சுக்கோ, இங்க ஹெச் கிடையாது, புரியுதா? சோ பை ஆர் கியூப். வால்யூம் அப்படின்னாலே 3 டைமென்ஷன் வரணும். இங்க எப்படி 3 டைமென்ஷன் கேட்கலாம் நீ. ஆர் ஸ்கொயர் இருக்கு, அது 2 டைமென்ஷன், 3வது டைமென்ஷன் ஹைட். அதே மாதிரி இங்கேயும் ஆர் ஸ்கொயர் பண்ணிருக்கோம், அப்ப 2. ஹெச் சேரும்போது 3 டைமென்ஷன்ஸ். புரியுதா? வால்யூம் அப்படிங்கும்போது 3 டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் வால்யூம் ஆஃப் அதாவது கியூபாய்டு அப்படின்னு படிப்போம். LBH 3 மெஷர்மெண்ட் இருக்கணும், லென்த், பிரெத், ஹைட். அதே மாதிரி எந்த வால்யூமா இருந்தாலும் 3 காம்பனன்ட்ஸ் நீ மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இங்க ஆர் அப்படிங்கும்போது ஆர் மட்டும்தான் இருக்கும்போது யூ ஹேவ் டு கியூப், ஃபைண்ட் த கியூப் ஆஃப் இட். ஓகே, ரைட். அடுத்து ஒன்னு படிச்சோம், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் அப்படின்னு படிச்சோம். கோனோட ஒரு பாதியை உள்ள ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு பக்கெட் லைக் ஷேப் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் அ ஃப்ரஸ்டம். அதோட வால்யூம் என்ன? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi h into capital R square plus small r square plus r into r, where h is the height of the frustum, capital R is the capital R and small r are the radii of the two ends of the frustum. படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? frustum அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தேன். ஒன்னு இப்படி போடலாம், இல்லைன்னா இது அப்படியே தலைகீழா கவுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். இந்த ஹைட், இந்த இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் ஹைட் இஸ் ஹெச். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. ஆர் 1/3 பை ஹெச் இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்டு ஆர். ஓகே, இந்த 4 ஃபார்முலா தான் நமக்கு இப்ப மெயினா நம்ம யூஸ் பண்ண போறோம். Let's take the first question in the exercise. Find the volume of a solid cylinder. Solid cylinder whose radius is 14 centimeter and height is 30 centimeters. Quite easy. So given R is equal to 14 centimeters and H is equal to the
Okay, now start பண்ணலாமா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகே, second question. A patient in a hospital is given soup daily in a cylindrical bowl of diameter 7 centimeters. If the bowl is filled with soup to a height of 4 centimeters, then find the quantity of the soup to be prepared daily in the hospital to serve 250 patients. இப்ப கேட்டுச்சாக்காது? ஓகே, ரைட். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் பவுல்ல டெய்லி சூப் கொடுக்க போறாங்க. அதோட டயமீட்டர் கொடுத்திருக்காங்க நமக்கு. The diameter is given to be 7 centimeters. Diameter 7 centimeters. இத ஃபுல்லா ஒண்ணும் கொடுக்க போறதுல அவங்க என்ன பண்ண போறாங்க, only 4 centimeter ஹைட்டுக்கு தான் நமக்கு கொடுக்க போறாங்க. So this height is 4 centimeters. இல்லையா? அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளவு நமக்கு வால்யூம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, base area into height. That is h is equal to 4 centimeters. Then we have to find out for 250 patients. இல்லையா? Okay. Therefore, given D is equal to 7 centimeters, which implies that R is equal to 7 by 2, which is 3.5 centimeters. இப்படி வச்சுக்கலாம். இல்ல நீ 7 by 2 வச்சுக்கிற. If you are comfortable with 7 by 2, you can keep it as h. Okay, 7 by 2 centimeters. And h is equal to only 4 centimeters. Therefore, volume of soup for one patient, mother போட்டுக்குவோம், for one patient is equal to pi r square h cubic units. இல்லையா? இதே இது 250 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபார்முலா நீ எழுதினா போதும். 250 பேஷண்ட்ஸ்னா இதை 250 ஆக மல்டிப்ளை பண்ண போறோம். Therefore, volume of soup required for $250 patients is equal to 250 into pi r square h. இல்லையா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 22 by 7 into 7 by 2 into 7 by 2 into 4 centimeter cube. சரியா? Therefore, this is equal to, இதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ண முடியும் பார்க்கலாம். ஒரு 7 கேன்சல் பண்ணலாம். இங்க 2 2s are 4, இங்க இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா போதும். இல்லையா? இப்ப 7 3s are 21. இங்க 22 0 போட்டுக்கலாம். 22 5s are 110. அப்போ ஒரு 0 போட்டோம்னா 11 ரிமைன்ஸ். சரியா? 11 into 11 அப்படி இருக்கட்டும். 22 2s are 44, 44 plus 11 55. அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், நீ 2 எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணலாம். 500 வரும். 500 into 11 போட்டுக்கலாம். அப்போ 5500 வந்துரும். into 21 மல்டிப்ளை பண்ண 2 zeros, 21 5s are அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? 21 5s are 105. அப்போ 10 ரிமைன்ஸ். இப்போ 105 plus 510 இவ்வளவு சென்டிமீட்டர் கியூப். பட் எங்க அது வால்யூம் வந்து நம்ம சென்டிமீட்டர் கியூப்ல கொடுக்கலாமா? வால்யூம் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? find the quantity of soup to be prepared daily in the hospital to serve 250 patients அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ குவான்டிட்டி இல்லையா? இட் இஸ் a quantity. நம்ம குவான்டிட்டியை வந்து எப்படி கொடுக்கலாம்? pi r square h. குவான்டிட்டியை வந்து we can give it as liters. இது உனக்கு இது வந்து இட்ஸ் a second question. லெட்டரா மாத்தி நீ கொடுக்கலாம். புரியுதா? So this is equal to, அப்படியே விட்டேனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? 1000 centimeter cube is equal to 1 liter. அது நீங்க யூஸ் பண்ணேன்னா
you will be getting 1000 ஆல் டிவைட் பண்ணு 110.5 லிட்டர்ஸ்னு வரும். உனக்கு புக் ஆன்சர் மேட்ச் ஆகல, பட் வேற வழி கிடையாது. புக் ஆன்சர் வேற ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. 38.5 லிட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. That is not a answer, I hope. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1000 cc or 1000 centimeter cube is 1 liter. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Next question. Third question பார்க்கலாம். The sum of the base, radius and the height of a solid right circular solid cylinder. பாரு, உனக்கு ரேடியஸும் ஹைட்டும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. தனித்தனியா கொடுக்கல, சம் கொடுத்திருக்காங்க. is 37 centimeters. If the total surface area of the cylinder is 1628 square centimeter, then find the volume of the cylinder. What is given? What is asked? We'll find out. Given sum of the base radius, that is r, and height h, r plus h is equal to 37 centimeters. Then what else is given? Total surface area. Then total surface area is equal to 1628 square centimeters. What does it mean? This implies that total surface area of the cylinder க்கு வந்து உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லைன்னா உன்னால இதை செய்ய முடியாது. புரியுதா? What is the total surface area? 2 pi r into h plus r. ஞாபகம் இருக்கா? So this is equal to 1628, which implies that 2 pi r into h plus r ஏற்கனவே போட்டிருக்கோம் 37 is equal to 1628. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 2 pi r கண்டுபிடிக்கலாமா? is equal to 1628 by 37. சரிதானா? 37 ஆல் டிவைட் பண்ணுவோமா? 37 is a 37 க்கு வந்து உனக்கு you cannot, it is not a composite number, so you cannot cancel common factors. அப்படியே டிவைட் பண்ணு. I think it is 54. 1628 எடுத்துட்டு 37 ஆல் டிவைட் பண்ணு. வேற வழி கிடையாது இல்லையா? 5 3s are 4, 5 3s are 15, but 4 போகாது தெரியும். 4 7s are 28, 2 4 3s are 12, 12 plus 2 14, ரிமைண்டர் ஒரு 14, 44 வருது, 54 இல்ல. So 44. What is this 44? It is 2 pi r. 2 pi r is equal to 44. நமக்கு 2 pi r வச்சு ஒண்ணும் இல்ல, r கண்டுபிடிக்கணும். Therefore r is equal to 44 by 2 into 22. 2 கீழே 7 மேல போகும். 2 22s are 44, அப்படியே போயிடும். So it is 7 centimeters. What is 7 centimeters? R is equal to 7 centimeters. Therefore h is equal to 37 minus 7, which is equal to 30 centimeters. இப்போ நமக்கு h கிடைச்சாச்சு, r கிடைச்சாச்சு. அப்போ இந்த 2 pi r into h plus r ஃபார்முலா உனக்கு தெரியலனா you can't find out இல்லையா? Then therefore volume of cylinder is equal to pi r square h. Substitute பண்ண 22 by 7 into 7 into 7 into 30 centimeter cube. 7 7 போயிரும் இல்லையா? 154 into 30 centimeter cube. திருப்பி மல்டிப்ளை பண்ணு. 4 3s are 12, 1 carries 15, 45, 46. இவ்வளவு centimeter cube. 4620 centimeter cube இல்லையா? இது மாதிரி தனித்தனியா பிரிச்சுட்டு உங்களோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அடுத்த क्वेश्चन போலாமா?
Fourth question, volume of a solid cylinder is this much. Find the radius if its height is. Height கொடுத்துட்டாங்க, உனக்கு volume கொடுத்துட்டாங்க இல்லையா? Volume is equal to, given, volume is equal to 62.37 centimeter cube. Cubic centimeter na centimeter cube. And H is equal to 4.5 centimeters. அப்ப என்ன பண்ணுவ? This implies that pi r square H is equal to 62.37, which implies that pi r square into H எவ்வளவுமா? 4.5 is equal to 62.37. பைக்கு வேணா இங்கே நீ போட்டுக்கோ 22/7. நமக்கு இப்ப தெரியாத ஒரு வேல்யூ என்ன? only r square. இப்ப r square கண்டுபிடிக்கலாமா? This implies that r square is equal to 62.37 into, இங்க denominatorல இருக்க 7 இங்க மேல போகும் numeratorக்கு. numeratorல இருக்க 22 4.5 ரெண்டும் denominatorக்கு வந்துரும். 4.5 பார்த்த உடனே உனக்கு தெரியும், it is divisible by 9. 9 3 இல்லையா? அப்ப இங்க பாரு, 3 ஆல டிவைட் பண்ற இல்ல 9ல போற நம்பர் இருக்கா பாரு. இங்க 8 18 9ல டிவைட் ஆகும். Therefore this is 0.5. இங்க 9 வச்சு கேன்சல் பண்ணேனா 6 9s are 54 இல்லையா? இது என்ன இருக்கும்? 8. 83ல 9 9s are 81. 27ல 3 times. இந்த 6 3 ஆட் பண்ணா நடுவுல உள்ள 9 கிடைக்குது. இத பார்த்த உடனே உனக்கு தெரியணும் 11 வச்சு இத கேன்சல் பண்ணலாம்னு. அப்ப 11 2s are, இங்க பார்க்கலாம் 0 11s முதல்ல, அப்புறம் 69ல 6 11s, 33ல 3 11s. Therefore it is 0.63 into 7 by 2 into 0.5. This is r square. புரியுதா? That is, இப்ப 2 into 0.5 வந்து நமக்கு it is nothing but 1 இல்லையா? So you can write it as 0.63 into 7. நமக்கு r square தான் இவ்வளவு, நம்ம r கண்டுபிடிக்கணும். So how to find out r? Therefore r is equal to square root of 0.63 into 7. நீ multiply பண்ணவே பண்ண வேண்டாம். Equal to square root of 63 into 7 by 100 னு போட்டுக்கலாம். 63 0.63 எப்படி எழுதுறோம்? 63 by 100. Therefore this is equal to square root of 9 7s are 63 into 7 by 100. 9 க்கு square root 3, 7 into 7 க்கு ஒரு 7 by 10. 100 ஓட square root 10. That is 21 by 10, which is 2.1 centimeters. Radius தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. We have found out. புரியுதா? அப்போ உனக்கு எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னா, எவ்வளவு ஈஸியா நீ பண்ணிட்டு போலாம். நீ என்ன பண்ணிட்டு பண்ண நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு நம்பர் ஒரு 10 டிஜிட்ல வச்சிருப்ப, அப்புறம் இங்க ஒரு 4 டிஜிட்ல வச்சிருப்ப, அதை டிவைட் பண்ணி அதுல ஒரு தப்பு பண்ணி அப்புறம் ஆன்சர் கடைசியா வந்து தப்பா கிடைக்கும். அப்படிலாம் இல்லாம இப்படி சிம்பிளா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதா? கூடிய மட்டும் ஸ்பிளிட் பண்ணி செய்யுங்க. Next question. Fifth question பாரு. The radii of two right circular cylinders are in the ratio 2:3. Find the ratio of their volumes if their heights are in the ratio 5:3. இல்லையா? என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? R1:R2 கொடுத்திருக்காங்க, H1:H2 கொடுத்திருக்காங்க. So given R1:R2 is equal to 2:3, H1:H2 is equal to 5:3. You are asked to find out V1:V2. What is the formula for V1:V2? நமக்கு first cylinderக்கு R1H1 எடுத்திருக்கோம், second cylinderக்கு R2H2 எடுத்திருக்கோம். Write the formula in terms of R1H1 and R2H2. Pi R1 square H1 is to pi R2 square
H2. இது after 2 mark question வந்து அப்படி செய்தாலே போதும் நமக்கு. அப்ப pi இந்த constant cancel ஆகும். So this is equal to R1 square. What is R1 square? R1 2 அப்படிங்கும்போது you can write it as 2 square into H1 க்கு 5 is to இங்க R2 க்கு 3 square இங்க H2 க்கு 3. So 2 2s are 4, 4 5s are 20. இங்க 3 3s are 9, 9 3s are 27. So the answer is 20 is to 27. அடுத்த क्वेश्चन போலாமா? Sixth question. பாரு. The radius and height of cylinder are in the ratio 5:7. இது டிஃபரண்டா இருக்கு. ரெண்டு சிலிண்டர் கிடையாது. ஒரே சிலிண்டர் ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. If its volume is 4400 cubic centimeter, find the radius of the cylinder. அப்ப எப்படி எடுக்கலாம்? given R is to H. முதல்ல கரெக்டா பார்க்கணும். ரேடியஸ் ஹைட். அப்ப R is to H is 5:7 and volume is equal to 4400 centimeter cube. இதுதான் கொடுத்திருக்காங்க. Let இப்ப R is to H ங்கும்போது let R be 5x and H be 7x. புரியுதா? Therefore volume equal to 4400 implies that volume க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? pi r square H equal to 4400. புரியுதா? இப்போ இங்க R and H in terms of x நீ substitute பண்ணு. This implies that 22/7 into 5x the whole square into 7x equal to 4400, which implies that 22/7 into 25x square into 7x equal to 4400. புரியுதா? இப்போ நமக்கு தேவையானது என்ன? x square இருக்கு, x இருக்கு, அப்ப x cube. அந்த x cube தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So this implies that x cube equal to 4400. left side denominatorல இருக்கிறதெல்லாம் இங்க numerator கொண்டு வா. So this is 7. இங்க என்ன ஆகும்? 22 into 25 into 22 into 25 into 7. இப்போ 7 நீ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இங்க என்ன ஆகும்? 22 1 டைம் போகும், இங்க 2 times 200 இல்லையா? இது 125, இங்க 825 are 200. So this implies that x cube equal to 8, that is x cube equal to 2 cube, which implies that x is equal to 2. நம்ம x ஓட நிறுத்த முடியாது. நமக்கு தேவை என்ன? find the radius. radius எவ்வளவுன்னு எடுத்திருக்கோம்? 5x ன்னு எடுத்திருக்கோம். therefore radius equal to 5x equal to 5 into 2 centimeters equal to 10 centimeters. முடிஞ்சது. உனக்கு height கேட்கல. height கேட்டா அதுவும் சேர்த்து செய்யணும். புரியுதா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? Seventh question. A rectangular sheet of metal foil with the dimension 66 cm into 12 cm is rolled to form a cylinder of height 12 cm. Find the volume of the cylinder. அப்ப what is given அப்படிங்கறது நமக்கு முதல்ல தெரியணும். ஒரு rectangular foil எடுக்கறாங்க. சிலிண்டரோட ஹைட் என்ன? 12. அப்ப இப்படிதான் நமக்கு ரோல் பண்ண முடியும் இல்லையா? இது 12 cm அப்படின்னா இங்க 66 centimeters. இத ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணி ஒரு சிலிண்டரா உண்டாக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? the length of the cylinder is equal to the circumference of the base. இல்லையா?
சத்யசாய் ஸ்கூல் ரொம்ப அழகா பிஹேவ் பண்றீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ரொம்ப அழகா பிஹேவ் பண்றீங்க. நோட் புக்கை தூக்கி எறியறது தான் நீங்க படிச்சிருக்க மேனர்ஸ் இல்லையா? ஷேம்லெஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? அப்ப எப்பவுமே உங்க கூட ஒரு டீச்சர் இருந்துட்டு இந்த சர்க்கஸ்ல இருக்க ரிங் மாஸ்டர் மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் கண்ட்ரோலுக்கு வருவீங்க. அப்படிதானே? அப்ப சர்க்கஸ்ல இருக்க அனிமல்ஸ்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? செல்ஃப் டிசிப்ளின் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கணும்னா பாய்ஸ் அங்க இருந்து புக்ஸ் தூக்கி கேர்ள்ஸ் மேல போடுவீங்க, கேர்ள்ஸ் இங்க இருந்து திருப்பி அடிப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வில் டெல் மை ஸ்டாஃப் டு டாக் டு யுவர் டீச்சர்ஸ் அண்ட் டு யுவர் கரஸ்பாண்டன்ட். Do you think I cannot do anything from here? ஒரு கேமராமேன்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றோம்னு தெரிய வேண்டாம்? From the beginning you people are disturbed, totally disturbed, and you are disturbing the other schools also. I am wasting my time just shouting at you. மற்ற ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்க இல்லையா? அங்கேயும் டீச்சர்ஸ் யாரும் இல்ல, but they are behaving themselves. சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவையும். உங்களை என்னால பார்க்க முடியும், நீங்க பண்ற ஒவ்வொரு சேட்டையும் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். நான் முதல்ல இருந்து ரொம்ப பொறுமையா, சரி நம்ம கிளாஸ் எடுக்கிறது முக்கியம், அதை மட்டும் செய்வோம். நம்ம எக்ஸாம் டைம் ஹாஃப் இயர்லி வரப்போகுது. ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் எழுத போறீங்க. போர்ஷன் முடிக்கணும். இன்னும் 3 சாப்டர் இருக்கு. ரொம்ப எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றீங்கன்னு பாரு. எப்பவும் கேர்ள்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பீங்க, இன்னைக்கு கேர்ள்ஸ் சேர்ந்துட்டீங்கல்ல. நோ ப்ராப்ளம். ஐ வில் டாக் டு யுவர் ஸ்டாஃப், ஐ வில் டாக் டு மேனேஜ்மெண்ட். So here length of the sheet is equal to circumference of the base of the cylinder. இல்லையா? What is given? என்ன நம்ம given எழுதிக்கலாம். Given L is equal to 66 centimeters and B is equal to 12 centimeters. இல்லையா? And known என்ன? This B becomes the height of the cylinder. Breadth is equal to breadth of the sheet is equal to height of the cylinder. Therefore, H is equal to 12 centimeters and 2 pi r is equal to 66 centimeters, from which you can find out the value of r. So this implies that r is equal to 66 by 2 pi, which is equal to 66 by 2 into 22 by 7 மேல போயிடும். So here it goes 3 times. 3 sevens are 21 by 2 centimeters. What is this? This is radius. சரியா? We are asked to find out the volume of the cylinder. Therefore, volume is equal to pi r square h cubic units, which is equal to 22 by 7 into 21 by 2 into 21 by 2 into 12 centimeter cube. இப்போ 7 இங்கே cancel ஆகும் 3 times. இங்கே 2 2s are 4, இங்கே 3 4s are 12. So totally it's equal to 3 3s are 9, 9 1s are 9, 9 2s are 18 into 22 centimeter cube.
multiply panna. So you'll be getting 18 1 carries 36, 37, 3 7 8, 8 15 11 4. So 4158 centimeter cube. So the time is up. I'll wind up the class with this. Hope tomorrow the class that Sathya Sai school will behave better. Anyhow, today I am going to report to your staff, especially to your correspondent. Thank you.